முக்கியமான விஷயம் இருந்து டான்ஸை பாராட்டி குஷி படத்தில் கட்டிப்புடி தலிச்சி தலைவர் ஏ செல்வம் மற்றும் 1வது நம்பர் ரகுபதி மாமா ஐ லவ் யூ. ஏய் 50 ரூபாய்க்குல ஐ லவ் யூ சொல்ல முடியுமா? அவன் சொத்தை எழுதி வச்சுட்டு கடன்ல போறேன். ஆமா, சொத்தை கட்டிப்புடி பாட்டு பாடவாமா? அந்த பாட்டை பாடணும்னா ஏ செல்வம் ரகுபதி கேப்பா 50 ரூபாய் காசை கொடுத்துட்டு நாங்க பாடிக்கிட்டு நடிக்கிறதுக்கு நீங்க வந்து கூட கட்டி பிடிச்சிட்டு போவீங்கிறாரு. எல்லாரும் வாங்க வரிசையா வாங்க. இலவச ட்ரீட்மெண்ட் உள்ள ரொம்ப ஆசைப்படுறாங்க. எல்லாரும் வலிக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏனாமா என்னை மறக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னடா கையில கட்டி வச்சு கையில வச்சுக்கலாமா? கையிலே வச்சுருக்கா சரிங்களா? தூங்கும்போது கொடுத்துருக்கானுங்கம்மா. அண்ணன் நீங்க வண்டியில தூங்கிட்டீங்க, பின்னாடி முன்னாடி வந்து பணியாற்ற கொடுத்துட்டு ஓடிச்சாங்க. தம்பி குடிதுக்குள்ள உன் குஞ்ச நான் கடிக்கல, எம்புட்டு தைரியம் தான் நீ பணியாரம் கொடுத்துருக்க. உன்னை மறக்க மாட்டேன்டா. சீரானே சீரானே தண்ணி சேரல, தண்ணி மாற்றணும். ஏ செண்பகமே 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 முடிக்க போறேன். தண்ணே நானே தானே நானே தண்ணே நானே 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 மகளோரா நானு வாக்கா வெட்டி நானு வாக்கா வெட்டி நானு வரப்ப வெட்டி வயலோரோ வாக்கா வெட்டி நானு வரப்பு வெட்டி அப்படி வாக்கா வெட்டி
பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு வசனமே புரியல. வசனமா முக்கியம், படத்தை பாருங்க. பணியாரத்தை பாடுறா அக்கா, கண்ணத்தை பாரு, பணியார மாதிரி புசு புசுன்னு இருக்கா. ஐயோ பயமா இருக்கும். பச்சரிசி மாவிடுச்சு 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 பாகு வச்சு பாகு வச்சு அக்கறையா வந்து சொல்ல வந்தீங்களே, இப்ப தெரியுதா என்ன சொல்ல வந்தேன்னு? அதுக்குள்ள தவற புரிஞ்சு கூடாதா? எதுலையுமே அவசரப்படாதனே, பொறுமையா பாரு. பச்சர் நான் மாசமா இருக்கேன்னு ஏதோ சொல்ல வந்தாரு, என் கதைய சொல்றதுக்குள்ள குங்க வந்துட்டேன். அதான் அவருக்கு சொல்லிட்டு இருக்கு. பச்சரிசி மாவிடுச்சு 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 கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் மறையாத பொண்ணுடைய வாசம். பணியாரம் சுட்டு தரவா பணியாரம் சுட்டு தரவா. தெரியாம சொல்லிட்டு அவன் பணியாரம் கேட்கிற வரைக்கும் நீ விட மாட்டியாக்குது. மாட்டேன். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வரட்டும், அப்ப பணியாரம் கேட்கும். அது வரைக்கும் நம்ம எடுக்கணும், ஒன்னும் பிரச்சனை. அதுக்கு ஆளை ரெடி பண்ணி பணியாரம் சுட்டு தரவா, என் புருஷா பணியாரம் சுட்டு தரவா. ஏக்கா அழுகுறீங்க? இந்த பையன் காலை தூக்குறியா? காலை தூக்குனா கால் வலிக்கும். அம்மா வையா ஐயா யோசிக்கணுத. அம்மா என்னத்துக்கு, அம்மா எதுக்கு வைக்குது? இந்த பையன் காலை தூக்குறியா? அப்பாவா? நான் தூக்குறப்ப ஓட்ட போட்டு பார்த்தேன். இவர்கிட்ட நான் தூக்கணும் அத்தாடி. உன்னை நம்பி வீட்டுக்கு கூப்பிட கூடாதுப்பா. ஆசை 100 வகை பால் 100 சுவைக்கா, ஆசை 100 வகை பால் 100 சுவைக்கா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. அவரை பாக்குறீங்களா? என்ன
பச்சை கண்ணு வாங்காம பாக்குறாரு. அவர் என்ன யோசிக்கிறார், என்னமோ பண்றாங்க, திடீர்னு பேசுறாங்க, பச்சடிக்கிறாங்க, ரசிக்கிறாருனே ரசிக்கிறார். பிடிக்கப்ப மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிர, மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே, ரெக்க கட்டி பறந்து வரும் ரெண்டு காட்டு குதிரை. அந்த பையன் நீங்க எனக்கு என்ன வேணும்? சரியா பார்த்தா ஜெயிலுங்க. பொம்பளை பிள்ளைய காலத்துக்கு சொல்றேன். எப்பா தமிழ்நாட்டுல பெண்ணை தாயா மதிக்கிறவங்க, பெண்களை கண்களா மதிக்கிறவங்க தூக்க சொல்லாத பாரு அந்த பையில திட்டணும். சொல்றதுலயே உள்ள ஓடி போயிட்டா அப்படியே வரட்டு ஆளை புடிச்சு சொல்லிருப்பான். நான் காலத்துக்கு அந்த காசை வாங்கி நீங்க எல்லாம் சோறு திங்கணுமா? இது கொடுமையா இந்த மாத்திட்டு விட்டாரு. ஏய், அது என்னோட ப்ராப்பர்ட்டி. பரவாயில்ல, எங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீ போடும்போது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் போடுறது தப்பு கிடையாது. என்னோட ப்ராப்பர்ட்டி. கொரோனா காலத்துல எல்லாம் சத்தியமா சொல்றேன், 2 வருஷம்லாம் எல்லாரும் மாஸ்க் போட்டு ரொம்ப சிரமப்படும். ஆமா, ஆனா அந்த கொரோனா இந்த மாஸ்க் மீறியும் ஒவ்வொருத்தரையும் தாக்கி ரொம்ப சிரமப்பட்டாங்க. போட்டு தாக்கி இருக்காது. ஏன்னா இதுதான் எனக்கு காப்பாத்து. மாஸ்க் மட்டும் நம்ம போட்டுருந்தா எப்படி கொரோனா நம்மள பாதிச்சிருக்காரு. பரவாயில்லையே, ஏன்னா டபுள் மாஸ்க் இல்ல, உங்க ஐடியா தெரியாம போச்சு. ஆமா, கண்ணுக்குட்டிக்கு அப்படித்தான் கட்டி விடுவாங்க. பருத்தி எடுக்கையில என்ன பல நாளா பார்த்த மச்சான், பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான், ஓடித்தா வந்து இருப்பேன் பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான். சில பேருக்கு பார்வை கம்மியா இருக்கிறது, காலையில அரவிந்த் ஆஸ்பத்திரி போய் கண்ணு காட்டணும்னு சொல்லுவீங்க. சரி, காலையில நீங்க அரவிந்த் ஆஸ்பத்திரி போய் சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன செய்ய சரியாயிடும். அப்படியா? அண்டா காக்கும் அபௌகாகும் திறந்து விஷயம். ருக்குமணியே பின்னால உட்கார வச்சு, ருக்குமணியே பின்னால உட்கார வச்சு, என்ன எப்படி வேணாம்.
சாமி பூஜை போட்டு ஆயுத பூஜை பண்ணி எப்ப சொல்ற மெதுவா. சிக்காது சிரிப்ப சிக்காது. தலை விரித்த சிக்கிற எதுவா இருந்தாலும் உனக்கு தெரியும்னு சொல்லிடுவோம். வேற மாதிரி போவோமா? போயிருவோம். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, அக்கா பொண்ணு தெரியா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பார்த்துக்கிறவன் கில்லாடி. அக்கா பொண்ணு வந்தல நான் செங்காரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பின்னல அடைந்து போய் டாவுடா உடா உடா டாவுடா தைடா. சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து நின்ன முன்னாடி. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போடுது காதலசம் வந்துட்டு நானும் இருந்தேன். இன்னும் பார்க்க இல்லை கண்ணு திறந்தேன். கொஞ்சம் மாதிரியே கண்ணு பார்த்தேன். அது என்ன பார்த்தா நான் அவனை பார்க்கல. கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதில் வந்து ஒட்டிக்கிச்சு. டாவுடா 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 தைடா. சென்னை மாநகரோட்டிலே நான் பிச்சை எடுக்கையிலே. அப்படியா? என்னைக்கு எடுக்க போறீங்க? நாளைக்கு போலாம்.